ஐயோ, கதிர் மாமா வர்றதுக்குள்ள சீக்கிரமா குளிச்சு ஆபீஸ்க்கு போயிடணும். ஐஷுவை கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சா கதிர் மாமா எவ்வளவு டென்ஷன் ஆவாரோ தெரியல. ஆபீஸ்ல இருந்தாலாவது ஆபீஸ்ன்னு கொஞ்சம் கம்மியா கோவப்படுவாரு, ஆனா வீட்டுல இருந்தோம் அவ்வளவுதான் வச்சு செஞ்சிருவாரு. அதனால அவர் வர்றதுக்குள்ள சீக்கிரமா ரெடியாகி ஆபீஸ்க்கு ஓடிடணும். பூஜா, நீ எப்படி உள்ள வந்த? கதவு தாப்பால் போடாம இருந்துச்சு, அதனால கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்துட்டேன். ஏய் லூசா நீ, அது கதவை லாக் பண்ண மறந்துட்டேன். சரி நீ வெளியே போ, நான் குளிக்கணும். நான் இல்லாம எப்படி மாமா குளிப்பீங்க? என்னது? ஐ மீன் நான் கொண்டு வந்த இந்த சோப் இல்லாம எப்படி குளிப்பீங்க? சோப்பா? ஆமா, குளிக்கிறதுக்கு சோப்பு வேணும்ல, உங்களுக்கு சோப்பு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சோப்பா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இங்க பாத்ரூம்ல சோப்பு இருக்குல்ல, நான் அதை போட்டு குளிச்சுக்கிறேன், நீ வெளியே போ. ஐயோ சிவா மாமா, இங்க சோப்பெல்லாம் இல்ல, பாடி வாஷ் மட்டும் தான் இருக்கும். நான் பாடி வாஷ் போட்டு தான் குளிப்பேன், அதுவும் பொண்ணுங்க யூஸ் பண்றது. நீங்க என்ன அதை போட்டா குளிப்பீங்க? பாடி வாஷா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி அந்த சோப்பு கொடுக்கத்தானே வந்த, சோப்பு கொடுத்துட்டு நீ போ. இந்தாங்க மாமா சோப்பு பிடிங்க. அது அங்க வச்சுட்டு போ. சோப்பு கையில கூட வாங்க மாட்டீங்களா? அவ்வளோ நல்லவரா மாமா நீங்க? இவ்வளோ நாள் நீங்க எவ்வளோ நல்லவரா வேணாலும் இருந்திருக்கலாம் மாமா, ஆனா இப்போ இங்க இந்த பாத்ரூம்குள்ள வேற யாருமே இல்ல, நீங்களும் நானும் மட்டும்தான். இவ்வளோ அழகான பொண்ணு பக்கத்துல நிற்கும் போது எப்படி நீங்க இன்னும் நல்லவராவே இருக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன் மாமா. பூஜா, அதான் சோப்பு வச்சுட்டல, அப்புறம் என்ன இன்னும் பாத்துட்டே இருக்க, வெளியே போ. என்ன மாமா, எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. ஏய், பேசுறதுக்கு உனக்கு இந்த வீட்டுல வேற இடம் கிடைக்கல, குளிக்கலான்னு பாத்ரூமுக்கு வந்திருக்கேன், இங்க வந்து பேசணும்னு நின்னுக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? வெளியே போன, குளிச்சுட்டு வர, அப்புறம் பேசிக்கலாம். அதுவும் எனக்கு ஆபீஸ்க்கு வேற டைம் ஆகுது, சீக்கிரமா வெளியே போன, குளிக்கணும். ஐயோ சரி இருங்க மாமா, அவசரப்படாதீங்க. அப்புறம் இங்க ஷவர் எப்படி ஆன் பண்ணனும் உங்களுக்கு தெரியுமா? ஏய், என்ன நக்கலா? விட்டா எப்படி குளிக்கணும்னு தெரியுமான்னு கேப்ப போல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வெளியே போ. ஐயோ இல்ல சிவா மாமா, உண்மையாவே இந்த ஷவர் உங்களுக்கு ஆன் பண்ண தெரியாது. ஏன், எல்லா பாத்ரூம்லயும் எப்படி ஷவர் ஆன் பண்ணுமோ அந்த மாதிரி தானே இங்கேயும் ஆன் பண்ணும், இல்ல இங்க ஏதாவது புதுசா மந்திரம் போடணுமா? ஆமா மாமா, மந்திரம் தான் போடணும். என்னது, மந்திரம் போடணுமா? ஆமா மாமா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த பாத்ரூம்ல ஷவர் ஆன் பண்றதுக்கு டேப் எங்க இருக்குன்னு பாருங்க பாப்போம். எங்கேயுமே டேப் இருக்காது, அப்புறம் எப்படி நீங்க ஆன் பண்ணுவீங்க? எது, டேப் இருக்காதா? ஆமா, எங்கேயுமே டேப் இல்ல, அப்புறம் எப்படி ஷவர் ஆன் பண்றது? அததான் நானும் சொன்னேன், ஷவர் ஆன் பண்றதுக்கு மந்திரம் போடணும் மாமா, மந்திரம் போட்டாதான் ஷவர் ஆன் ஆகும். ஏய், என்ன விளையாடுறியா? பூஜா, எனக்கு ஆபீஸ்க்கு வர டைம் ஆச்சு, எப்படி ஷவர் ஆன் பண்ண சொல்லிட்டு முதல்ல நீ வெளியே கிளம்பு, நான் குளிக்கணும். அதெல்லாம் நான் சொல்லி தர மாட்டேன், அது சீக்ரெட். உங்களுக்கு ஷவர் ஆன் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் ஆன் பண்ணி தந்துட்டு வேணா போறேன். ஐயோ அல்லா, இது என்னடா சோதனை? இவ பாத்ரூம்ல குளிக்க வந்தது ஒரு குத்தமா? ஐயோ, ஆபீஸ்க்கு வேற டைம் ஆகுது, கதிர் மாமா வேற வந்துருவாரு, குளிச்சுட்டு போகணுமே. ஐயோ பூஜா, சரி அது என்ன மந்திரம், அதை போட்டு இந்த சவர முதல்ல ஆன் பண்ணிட்டு போமா, எனக்கு குளிக்கணும். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க சிவா மாமா, இருங்க நான் ஷவர் ஆன் பண்ணி தந்துட்டு போறேன். சீக்கிரமா பண்ணு பூஜா, எனக்கு டைம் ஆகுது. அவசரப்படாதீங்க சிவா மாமா, இப்போ நான் உங்க பக்கத்துல வந்து ஷவர் ஆன் பண்ணிட்டா அப்புறம் டைம் போறதே உங்களுக்கு தெரியாது. ஐயோ, இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம இதுக்கு பேசாம சிம்ரன் பாத்ரூம்லயே போய் பச்சை தண்ணிலையாவது குளிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். சிவா மாமா, ஏ பூஜா பாத்து. உன்னை தொட்ட பெண் உள்ளத்தை நொறுக்க மாட்டியோ, என்னை போல பெண்ணை பார்த்து மயங்க மாட்டியோ, கண்ணில் கண்ணை போட்டு விட்டா சிரிக்க மாட்டியோ, என்னில் உன்னை சூட்டி விட்டா ஒட்டிக்க மாட்டியோ. कैसा शर्माना, आजा नाच के दिखा दे, मेरी होले आजा परिदा गिरा दे, मेरी अखियों से अखियों मिला दे, हाथों ना नखरे दिखा, wanna be my चमक चलो, गरी नीरे नीरा पासा, wanna be my चमक चलो, नीरे गरी नीदपा, wanna be my चमक चलो, पापा दादा मगरी, wanna be my चमक चलो, पसरी गरी सा, wanna be my चमक चलो, oh oh, wanna be my चमक चलो, oh. சாரி சிவா மாமா, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி போ அந்த பக்கம். பூஜா, என்ன பண்ற நீ? ஐயோ சிவா மாமா, நான் ஷவர் தான் ஆன் பண்ண வந்தேன், தெரியாம கால் ஸ்லிப் ஆயிடுச்சு மாமா. சரி பரவாயில்ல, அதான் ஷவர் ஆன் பண்ணிட்டல, நீ வெளியே போ, நான் குளிக்கணும். என்ன இவரு ஷவர் எஃபெக்ட்ல கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் கூட இவ்ளோ வரப்ப வெளியே போன்னு சொல்றாரு. சரி இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், போக போக பிக்கப் ஆயிருவாரு.
ஆனா சிவா மாமா கூடிய சீக்கிரமே உங்களை பிக்கப் பண்ணாம விட மாட்டேன். ஏ பூஜா, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? வெளியே போ முதல்ல. ஐயோ சரி சரி மாமா, போயிடுறேன். டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க குளிங்க. ச்சே, இருக்கிற கடுப்புல இவ வேற. ஐச்சு கண்ணே, இந்த கண்ணே இட்லி கொண்டு வந்திருக்கேன் உனக்கு. இது சாப்பிட்டு பேசாம படுத்துக்க கண்ணே. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கி ஓய்வு எடுத்தீங்கன்னா வயிறு வலி எல்லாம் சரியா போயிடும். ஐயோ மச்சி, நீங்க எதுக்கு ரூமுக்கே இட்லி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? ஞானே கீழே வந்து சாப்பிட்டுருப்பேனே. ஐயோ பரவாயில்ல கண்ணே, இதுல என்ன இருக்கு? வயிறு ரொம்ப வலிக்குன்னு சொல்ற, அப்புறம் இத்தனை படி இறங்கி கீழே வர முடியாதுல்ல. அதுக்குதான் சரி உனக்கு கஷ்டமா இருக்குமே மேலேயே கொண்டாந்து கொடுப்போம்னு கொண்டாந்தேன். இல்ல மச்சி, பாவம் நீங்க, உங்களுக்கும் வயசாயிருக்கு, படியெல்லாம் ஏறி இறங்க உங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். நீங்க எதுக்கு அம்மாச்சி எனக்காக இதெல்லாம் பண்றீங்க? ஐயோ ஐச்சுக்கண்ணே, அதெல்லாம் ஒண்ணு நீ கவலைப்படாத. வயசாயிட்டு வயசுதான் ஆயிட்டே தவிர மத்தபடி உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் எல்லாம் இன்னும் ஒண்ணும் குறையல பாத்துக்க. படி ஏறி இறங்குறதுக்கான ஆரோக்கியம் எல்லாம் இருக்கு கண்ணே. இது என்ன படிக்கட்டு? பழனி படிக்கட்டியே நான் 10 நிமிஷத்துல ஏறி இறங்கி விடுவேன் பாத்துக்க. இந்த கிழவிக்கெல்லாம் ஆரோக்கியம் இருக்கு கண்ணே. ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தான் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த சைல்டு கண்ணு ஆகட்டும், அமதா பிள்ளை ஆகட்டும், எதுக்கு இந்த பூஜா பிள்ளை கூட கொஞ்சம் நடந்துட்டாலும் இல்லை ஏதாவது வேலை செஞ்சுட்டாலும் இல்லை குனிஞ்சு நிமிந்துட்டா கூட ஐயோ இடுப்பு வலிக்கு, கை வலிக்கு, கால் வலிக்குதுன்றவங்க. என்னத்துக்கு நீ கூட இப்ப இடுப்பு வலி வயிறு வலின்னு சொல்றீங்க? இந்த மாதிரி வலி கூட எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல வந்ததில்லை கண்ணு. நாங்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்துல கூட காட்டுலயும் மேட்டுலயும் வயல்லயும் வரப்புலயும் போய் வேலை தான் செஞ்சுட்டு கிடந்தோம். எங்களுக்கெல்லாம் இது எந்த ஏது எப்படி வலிக்குன்னு கூட தெரியாது பாத்துக்க. நீங்க சொல்றது உண்மைதான் மாச்சி. உங்களுக்கு இருக்கிற ஆரோக்கியம் கூட எங்களுக்கெல்லாம் இல்லதான். இப்பவே எங்களுக்கு இடுப்பு வலி, முட்டி வலி, காலு வலின்னு எல்லாம் வந்துருச்சு. வராம என்ன செய்யும்? இந்த காலத்து பிள்ளைகள சாப்பிடுற சாப்பாடு அப்படி, செய்யற வேலை எப்படி, அப்புறம் இடுப்பு வலி, காலு வலி எல்லாம் இப்பவே வரத்தானே செய்யும். அந்த காலத்துல நாங்க அவ்வளவு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டதுனாலயும் அம்பிட்டு வேலை செஞ்சதுனாலயும் தான் இப்ப இப்படி ஆரோக்கியமா இருக்க முடியுது. இந்த காலத்து பிள்ளைகள அப்படி ஆரோக்கியமா சாப்பிடுதுங்க எல்லாம் இந்த ஹோட்டல் கடைகள்ல போய் அது என்ன மாதிரி சொல்லுவாங்களே, பீஸா, அப்புறம் இந்த என்ன பர்கரு கொரகருன்னு என்னத்தையோ தின்னு தின்னு உடம்பு எல்லாம் கெடுத்து போடுதுங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த நம்மள வேலை செய்துங்களா? அதுவும் கிடையாது. உட்கார்ந்து உட்கார்ந்து இந்த டிவி புட்டிய நோண்டுறது என்ன, அப்புறம் இந்த போனை நோண்டுறது என்ன, இதே தான் வேலை. அப்புறம் உடம்பு வலிக்காம வேலை செஞ்சுட்டு உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும்னா எங்கிட்டு கிடைக்கும்? நாங்கெல்லாம் அந்த காலத்துல வயல் வரப்புல போய் குனிஞ்சு நிமிந்து நாத்து நட்டு களை பிடுங்கி ஏகப்பட்ட வேலை செஞ்சாங்காட்டிக்குன்னா இந்த இடுப்புக்கு பலம் கிடைச்சிருக்கு. இந்த காலத்து பிள்ளைகளும் என்ன வேலை செய்துக்கோ? ஒரு துணி துவைக்குதுகளா, பாத்திரம் கலக்குதுகளா, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சுமா. சுத்த தொட்டா எல்லா வேலையும் ஆயிட்டு. அப்புறம் எங்க இருந்து அந்த வேலைக்கு மட்டும் தாமா பலம் கிடைக்கி, மத்தபடி உடம்புக்கு எங்கிட்டு பலம் கிடைக்க? உடம்புக்கு பலம் வேணும்டா எங்க காலம் மாதிரி நல்லா அம்மியில அரைச்சி ஆட்டுக்கல்லில ஆட்டி துணியெல்லாம் நல்லா குனிஞ்சு நிமிந்து அலாசி வீடெல்லாம் நல்லா கையிலேயே தொடச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாதாமா இடுப்புக்கு கை காலுக்கெல்லாம் பலம் கிடைக்கும். அதெல்லாம் சொன்ன இந்த காலத்து பிள்ளைகளும் எங்கம்மா கேக்குது? இந்த வயசானவங்கெல்லாம் சொல்றது கேட்கறதும் கிடையாது. இன்னொன்னதெல்லாம் சாப்பிடுங்கன்னு நல்லது ஏதாவது கொடுத்தா அதை சாப்பிடுறதும் கிடையாது. அப்புறம் எங்க இருந்துமா கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, முட்டு வலி எல்லாம் வராம இருக்கு? சரி சொல்லி என்ன ஆகுது? சொன்னாலும் ஒண்ணு கேட்க போறதும் கிடையாது. சரி உடாயிச்சு கண்ணு, இந்த இட்லியை சாப்பிடு. சட்னி மட்டும் தான் கொண்டாந்து பாத்துக்க. சாம்பார் இன்னும் ஆவல, செவந்தி இப்பதான் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கா. அதான் சரி சட்னி மட்டும் கொண்டாந்துட்டேன். ஐயோ பரவாயில்ல மாச்சி, இதுவே போதும். சரி ஆச்சுக்கண்ணு, சரி இப்ப நீ சாப்பிட்டுட்டு படுத்துக்க. நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்க. சரி அம்மாச்சி. அப்புறம் அண்ணி எங்க ரூம்ல இருக்காங்களா? சைலுகண்ணா, சைலுகண்ணு ஆமா ரூம்ல தான் இருக்கு. அது இந்த நண்டு குட்டிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல, அதை ரெடி பண்ணிக்கிட்டு கிடக்கும். ஏச்சுக்கண்ணே, என்னது வேணுமா? சைலுகண்ணா கூப்பிட்டு விடணுமா? இல்ல இல்ல அம்மாச்சி, வேண்டாம், கூப்பிட வேண்டாம். காலையில அண்ணி ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அவங்க வேலையெல்லாம் பார்க்கட்டும். அது ஒன்றும் இல்லை அம்மாச்சி. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் எதுவும் இல்லைல்ல, அப்போது அண்ணி தான் எனக்கு ஒரு 2 சுடிதார் கொடுத்தாங்க. அதை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒன்று அழுக்காயிடுச்சு. இப்போ இந்த ஒன்று தான் இருக்குது. இப்போ கூட குளிச்சுட்டு இதையே தான் போட்டுக்கிட்டேன். வேற சுடிதார் இல்லை, அதான் அன்னிக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். ஐயோ ஆமால கண்ணே, நீ வரும்போது கையில் துணிமணி ஒன்றும் கொண்டாடல. அதே அம்மாச்சி, ட்ரெஸ் எல்லாம் எங்கள் ஹாஸ்டலில் தான் இருக்குது. ஹாஸ்டல் தான் வெக்கேட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரணும். இப்போ இங்கே 2 நாள் இங்கே பிரச்சனத்தில் போக முடியல. அப்போ அண்ணி தான் நான் உனக்கு 2 சுடிதார் தரேன், இப்போதைக்கு அதை போட்டுக்க, அப்புறமா ஹாஸ்டல்ல இருந்து வெக்கேட் பண்ணி எல்லாம் கொண்டு வரலான்னு சொன்னாங்க. சரி வயசுக்கு அந்த ஹாஸ்டல்ல உள்ள துணியெல்லாம் அது எடுத்துட்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ உனக்கு மாற்றிக்கிறதுக்கு துணி வேண்டுமா? நீ வேற புடவையும் கட்ட மாட்டேன், உனக்கு புடவை கட்டவும் தெரியாது. அன்னைக்கு நான் தானே கட்டி விட்டேன். புடவை கட்டுற மாதிரி இருந்தா கூட சைலு கண்டு புடவை தான் கட்டும், புடவை இருக்கு. அமுதாவும் புடவை தான் கட்டும், அமுதா புடவையும் இருக்கு. ஆனா நீ புடவை கட்ட மாட்டியே. உனக்கு சுடிதார் தானே வேணும்? நம்ம பூஜா இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச சைலு உனக்கு கொடுத்த 2 சுடிதார் கூட பூஜாவோட தான் இருக்குன்னு நினைக்கேன்.
ரைட்டு. எனக்காக நீங்க இதெல்லாம் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். பூஜா கிட்ட இருந்து நானே ட்ரெஸ் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் போய் நீங்க வாங்க வேண்டாம். அப்படியா? சரி கண்ணே. அதுவும் இல்லாம உனக்கு அளவும் சரியாகணும்ல. நீயே போய் அதுக்கிட்ட இருக்கிற சுடிதார்ல உனக்கு எது பாகமா இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கிறேன்னு. சரி அம்மாச்சி, பூஜா கிட்ட நான் போய் வாங்கிக்கிறேன், நீங்க போங்க. சரி கண்ணே. இப்போதைக்கு மாத்திக்கிறதுக்கு அதுக்கிட்ட போய் துணியை வாங்கிக்க. அப்புறமா ஹாஸ்டலுக்கு போய் உன்னோட துணி எல்லாத்தையுமே கொண்டு வந்துக்கிடலாம். சரி அம்மாச்சி, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் முடியல, அதனால இன்னைக்கு ஹாஸ்டல் போக முடியாது. நாளைக்கு வேணும்னா ஹாஸ்டலுக்கு போய் வெக்கேட் பண்ணி என்னோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நான் பூஜா கிட்டேயே போய் மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் இருந்தா கேட்டு வாங்கிக்கிறேன். சரி என்ன வாங்கிக்க. அப்புறம் மறக்காம சீக்கிரத்துல சூடு ஆறதுக்குள்ள இட்லி சாப்பிட்டுருக்கேன்னு நான் வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் மாமா கூட இருந்திருந்தா எப்படியாவது அவர் மனசை மாத்தி இருந்திருக்கலாம். அதுக்குள்ள இப்படி கோவப்பட்டு வெளியே துரத்திட்டாரு. ஐஷு வரா. மாமா நம்ம பாத்ரூம்ல குளிக்கிறத வச்சு அவர் மனசை மாத்தலாம் ட்ரை பண்ணோம், அதுதான் நடக்கல. ஆனா அதை வச்சு இவன் மனசை கலைச்சிடலாம். ஐயோ மாமா, போங்க மாமா. பூஜா, ஐயோ சாரி ஐஷு, தெரியாம இடிச்சிட்டேன். அது பரவாயில்ல. அது வேற ஒண்ணும் இல்லை ஐஷு, எல்லாம் இந்த சிவ மாமா தான். என் பாத்ரூம்ல குளிக்க வந்துட்டு சோப்பை கூட டவலை கூடன்னு என்னையுமே சும்மா சும்மா வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஷவர் ஆன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நில்லுன்னு சொல்லி தண்ணி எல்லாம் என் மேல தெளிச்சு விட்டுட்டாரு. இங்க பாரு நான் எப்படி நினைச்சிட்டேன்னு. இப்பதான் குளிச்சு ட்ரெஸ் மாத்தினேன் காலேஜ் போறதுக்காக. இப்ப திரும்பவும் என்ன நினைச்சிட்டாரா? இப்ப திரும்பவும் நான் ட்ரெஸ் மாத்தணும். அவரு உன் பாத்ரூம்ல குளிக்க வந்தாரா? ஐயோ சாரி பூஜா, அது நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன், அதனால ஆபீஸ் போக நேரமாச்சுன்னு உன் பாத்ரூம்ல குளிக்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐஷு, அப்படியெல்லாம் இல்ல, நீ எல்லாம் ஒன்னும் சாரி கேட்க வேண்டாம். இல்லனாலும் சிவா மாமா எப்பவுமே இப்படிதான். அவர் பாத்ரூம்ல தண்ணி வரல, அப்புறம் ஹீட்டர் ஒர்க் ஆகலன்னு ஏதாவது சும்மா காரணத்தை சொல்லிட்டு என் பாத்ரூம்ல குளிக்க வருவாரு. என்ன சொல்ற பூஜா? அவர் எதுக்கு உன் பாத்ரூம்ல குளிக்க வராரு? வேற எதுக்கு? என்ன இப்படி சும்மா வம்பு இருக்கதான். சிவா மாமா எப்பவுமே இப்படிதான், சும்மா என்கிட்ட ஏதாவது குறும்பு பண்ணி விளையாடிக்கிட்டே இருப்பாரு. பாத்ரூம்ல குளிக்கிறேன்னு வந்துட்டு அது இதையும் சொல்லி என்னையும் சேர்த்து நினைச்சிருவாரு. அது சிவா மாமா எப்பவும் என்கிட்ட இப்படி விளையாடுறதுதான், அதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்ல. அப்புறம் ஐஷு, சிவா மாமா என்கிட்ட இப்படி எல்லாம் விளையாடுறாருன்னு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அது நான் அவரோட மாமா பொண்ணுல, இந்த மாமா பொண்ணுங்கிற உரிமையில அவர் இப்படி ஏதாவது சும்மா விளையாடுவாரு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன இருந்தாலும் அவர் என் மாமாவாச்சே, அதனால நானும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன், எல்லாத்தையும் சகஜமா எடுத்துக்குவேன். ஆனா என்ன இருந்தாலும் ஐஷு, சிவா மாமாக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம்தான். நான் கூட பரவாயில்ல, என்கிட்ட இப்படி எப்பவாவது தான் குறும்பு பண்ணுவாரு. ஆனா உன் பாடுதான் ரொம்ப கஷ்டம். ஆனா உனக்கு தான் அவரை பத்தி ஏற்கனவே தெரியுமே, அவர் இந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணுவாருன்னு, அதனால நீ எல்லாம் ஈஸியா சமாளிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தான் சிவமாமா இந்த வீட்டுக்கு ஆரம்பத்துல வந்து இப்படி எல்லாம் என்கிட்ட பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக அவரோட குறும்புக்கு நானும் ஃபேன் ஆயிட்டேன், அதனால இப்ப எனக்கு பழகிடுச்சு. ஆனா ஐஷு, சிவமாமா என்னதான் குறும்பு பண்ணாலும் அவர் மேல கோவம் மட்டும் வரவே மாட்டேங்குது. சரி அது இருக்கட்டும், நீ என்ன ஏன் ரூம் பக்கம் வந்திருக்க? என்ன விஷயம், ஏதாவது வேணுமா? அது ஆமா, அது என் ட்ரெஸ் எல்லாமே ஹாஸ்டல்ல தான் இருக்கு. ஹாஸ்டல் இன்னும் வெக்கேட் பண்ணல, அதனால இப்போ மாத்திக்கிறதுக்கு ஒரு சுடிதார் வேணும். வீட்டில் அமுதா அண்ணி ஷைலு அண்ணி யாரும் சுடிதார் போட மாட்டாங்க, உன்கிட்ட தான் சுடிதார் இருக்கும்னு அம்மாச்சி சொன்னாங்க. அதான் மாத்திக்க ஒரு ட்ரெஸ் இருக்குமான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ இவ்வளோதானா? சுடிதார் எல்லாம் நிறைய இருக்கு ஐஷு. எனக்கு இந்த சுடிதார் எல்லாம் போட பிடிக்காது, மாடர்ன் ட்ரெஸ் தான் போட பிடிக்கும். இருந்தாலும் கதிரனே எப்பவுமே எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதா இருந்தா சுடிதார் போடுன்னு சொல்லி சுடிதார் தான் வாங்கி கொடுப்பாரு. அவர் வாங்கி கொடுத்தாருன்றதுக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் அதை போட்டுட்டு அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிருவேன். சுடிதார் எல்லாம் நிறைய இருக்கு, இரு நான் எடுத்துட்டு வந்து தரேன். ஆனா ஐயோ இப்போ உள்ள போனா சிவமாமா என்ன விடுவாரான்னு தெரியல. சரி இரு, இருந்தாலும் அவரை சமாளிச்சுட்டு எப்படியாவது உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து தரேன் இரு. இவ என்ன சொல்றா? அவன் இவகிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு இவ சொல்றது உண்மையா இருக்குமா? இவ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அவன் மற்ற விஷயத்துல எப்படி இருந்தாலும் பொண்ணுங்க விஷயத்துல அப்படியெல்லாம் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இவ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு தடவையும் உன்னை நம்பி நம்பி நான் ஏமாந்துதான் போறேன். இப்ப கூட அப்படிதான் ஏமாந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நீ என் நம்பிக்கையை உடைச்சிட்டல்ல. ஆனா இதுல உன் தப்பு எதுவும் இல்லை, என் மேலதான் எல்லா தப்பும். ஏன்னா நீ என் நம்பிக்கையை உடைச்சது தப்பு இல்ல, நான் உன்னை நம்பினதுதான் தப்பு. ஒருத்த மேல நம்பிக்கையும் காதலும் வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாரு, என்ன, எப்படிப்பட்டவன், அவன் குணம் என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுதான் அவனை நம்பணும், அவனை காதலிக்கணும். ஆனா நீ யாருன்னு
தெரியாம நீ எப்படிப்பட்டவன்னு தெரியாம நீ என்னை காப்பாத்துனங்கிற ஒரே காரணத்துக்காக கண்மூடித்தனமா உன் மேல காதலும் நம்பிக்கையும் வச்சேன்ல, அது ஏன் தப்புதான். உன்னை நான் எப்படிப்பட்டவன்னு நினைச்சு காதலிச்சனோ நீ அப்படிப்பட்டவன் இல்லைன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ எனக்கு நிரூபிச்சுட்டு வர. அது ஒவ்வொரு விஷயத்திலையும் எனக்கு தெரிய வரும்போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் நான் இதையெல்லாம் தாங்கிதான் ஆகணும். ஏன்னா நீ யாரை எப்படிப்பட்டவன்னு கூட தெரியாம உன் மேல நம்பிக்கையும் காதலும் வச்சதுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். ஐஷு, இந்த ஐஷு, இந்த சுடிதார் நான் ஒரே ஒரு தடவை தான் போட்டிருக்கேன். அப்புறம் துவைச்சு பத்திரமா எடுத்து வச்சதுதான். இந்தா. தேங்க்ஸ் பூஜா. நான் நாளைக்கு ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணி என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் உன்னோட இந்த ட்ரெஸ்ஸை நான் துவைச்சு கொடுத்துட்றேன். ஐயோ பரவாயில்ல ஐஷு, நீ இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு இல்லை. இந்த ட்ரெஸ் உனக்கு கரெக்டாக இருந்தால் நீயே வச்சுக்கோ. ஆனால் என்ன ஒரே ஒரு தடவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால ஒன்றும் உனக்கு பிரச்சனை இல்லையே. இல்லை அதெல்லாம் பரவாயில்ல பூஜா. ஆமாம், நீ என்ன பண்ணுறது? வீட்டில் வேற யாரும் சுடிதார் போட மாட்டாங்க. நான் போட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நீ போட்டு தானே ஆகணும். இனி இப்போ ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, அது வேற எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க.